சிந்து பைரவி நியூப்ரமு சிவா இன்னுமே வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்துகிட்டு இருக்காங்க அன்னபூரணி. ஆறுமுகம் இருந்துட்டு அம்மா பயப்படாதீங்கம்மா, இன்னும் நேரம் இருக்குல்ல, வந்துருமா சிவான்றாங்க. எல்லாருமே ஃபோன் ட்ரை பண்ணிட்டோம், ஆனால் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்படி இருக்கும்போது எப்படி வருவான் சொல்ல ஆரம்பிக்கும். எனக்கு என்னவோ இந்த பூஜையில் ஏதாச்சும் பிரச்சனை வருமோன்ட்டு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அன்னபூரணி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ போயிட்டு சிந்து இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக டாக்டர் சார் வந்துடுவாங்க, நீங்கள் இந்த அளவுக்கு பயப்படுறீங்கன்றாங்க. எனக்கு என்னவோ மனசே சரியில்லைமான்ற வருவாங்களா வரமாட்டானா அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கம் இருந்துகிட்டு இருக்கு. உங்க பேச்சை கண்டிப்பா என்னைக்குமே கேட்பாரு டாக்டர் சார், கண்டிப்பாக வந்துடுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கன்ட்டு அன்னபூரணியே சிந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்தாலையும் சிவா வரமாட்டான், ஏன்னா நான் தான் ஸ்னேகா கிட்ட சொல்லி அங்கவே இருக்க வச்சுட்டேன்லான்றாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அவன் வருவான், என்றைக்கும் வரமாட்டான் அப்படின்ற மாதிரி மக மனசில் நினச்சி சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அக்கா, நம்ம நினச்சது தான் நடக்குது போல், கண்டிப்பாக நம்ம நினச்சது தாண்டா நடக்கும்னு சந்தோஷமாக இருக்காங்க. அப்புறம் நான் ஒரு டைம் ஃபோன் கால் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு சிந்து ஒரு பக்கம் சிவாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஃபோனை வச்சுட்டு ஸ்னேகா நீங்கள் என்ன பண்ணாலே அவன் வரமாட்டான்னு சொல்லிட்டு நக்கலை சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன இது, டாக்டருக்கு ஃபோனுமே போலின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போகிறாங்க சிந்து. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.